வணக்கம் 290. We will take some time to quickly reflect on some of the feedback, questions, opinions we have received in the past 9 episodes. 281ல வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், 1லேருந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. 20 வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். 14 காணோம், எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியலன்னாரு. You just have to visit my channel on YouTube, ராஜேந்திரன் தண்டபாணி அல்லது Quotidian YouTube அப்படின்னு தேடினாலே வரும். அல்லது நீங்கள் வந்து bit.ly/QUOT that number அதை போட்டிங்கனாலே you will be able to access any specific video of the past 290. Thank you for your patronage. சுகந்த் அப்படிங்கிறவர் வந்து ஏன் நிறைய பேர் வரலன்னு எனக்கு தெரியல, நல்லா இருக்குது குவாலிட்டி, அண்ட் ஐ வுட் லைக் டு ரியலி ரிக்வெஸ்ட் யூ டு கீப் டூயிங் மோர் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொன்னார். ஃபீல்ஸ் குட், தேங்க்யூ, ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் இஃப் யூ கேன். நவநீத் கிருஷ்ணன், நானும் எனது மகனும் சேர்ந்து நாங்கள் வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னார். Great combination. My son and I have done a lot of stuff together like this. 10 hours a day ஒரு தடவை வாட்ச் பண்ணோம் அப்படின்னாரு. பிஞ்ச் வாட்சிங் மாதிரி. Hope it wasn't too boring. Kenneth J, நான் இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு தம் டவுன் பண்ண போகிறேன், நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன். ஏன்னா டிப்பில் இருக்கீங்கன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. டிப்லேருந்து உங்களை வெளில கொண்டு வரதுக்கு இப்போது I am going to bring you out by criticizing you, by making you feel you are in the dip அப்படின்னாரு. நல்ல விஷ பரீட்சையாக இருக்குது. Yes, I think I have overcome the dip, and let's hope there are no more dips. Never quit something with great long-term potential just because you are not able to handle it now அப்படின்னு செத் கோடின் சொன்னார். அந்த இதை படிச்சுட்டு இருந்தபோது I came across another beautiful quote by him. Anything worth achieving in life has a dip. So Seth Godin சொல்றதே இதுதான். Anything worth achieving in life has a dip. Does not mean anything that looks like a dip is worth achieving in life. ஒரு பெரிய காரியத்துக்காக தான் நான் இப்போ போகிட்டு இருக்கிற சகதி அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த வார்னிங் தான் அந்த புஸ்தகத்தில் தரார். 282, we were talking about dip a little more and how Apple sacrificed some of its customers. இந்த கஸ்டமர் எனக்கு வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்ததை பற்றி ஒரு நண்பர் எழுதியிருந்தார். எஸ், லா ஆஃப் சாக்ரிஃபைஸை ஆப்பிள் ரொம்ப நல்லா கடைப்பிடிக்கிறது. ப்ராபப்ளி டூ வெல். இட் இஸ் ஃபாலோயிங் தட் லா டூ வெல், பிகாஸ் Apple cannot launch a mass market product everங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லார் கையிலையும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஆப்பிள் ப்ராடக்டாக இருக்க முடியாது. அது விலையினாலேயோ, அதனுடைய எலிட்டிஸ்ட் ஆட்டிடியூட்னாலேயோ, அதனுடைய ஹார்ட் டு கெட் குவாலிட்டினாலேயோ, இட் ஹஸ் ஜஸ்ட் பிகம் a hallowed, sought after, dreamt kind of good. Everybody cannot have an Apple product. Probably that is by design. 283, அந்த கேட்டை பற்றி பேசும்போது ஷ்ராடிங்கர்ஸ் கேட்டுன்னு நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோமே, குவாண்டம் மெக்கானிக்ஸில் அந்த ஆம்பிகுவிட்டி பற்றி வரும்போது, ஸோ wasn't it the person who opened the box that killed the cat? It was the curiosity of the person. Yes, ஷ்ரோடிங்கர் அதை சொன்ன போது இந்த பிஹேவியரை பற்றி ஞாபகம் வந்து தான் கேட்டை உள்ளே வச்சார் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா ஏதோ மவுஸையோ எதையோ வச்சிருக்கலாம். யூஸ்வலாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு கேட்டை வைக்க மாட்டாங்க. ஸோ கியூரியாசிட்டி கில் த கேட்டை யோசிச்சு தான் பண்ணியிருக்கார் அவர். ஆனால் கியூரியாசிட்டி கில் த கேட்டுங்கிற அந்த ப்ராவர்ப் வந்து ஷேக்ஸ்பியர் காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ he didn't invent the idea and it wasn't his idea. கோகுல் வந்து I am surrounded by boring middle class fools. How to overcome and manage them to prove myself அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டார். I think this is the wrong question. We are all surrounded by fools. Interestingly, every person thinks
they are smarter than the people around them. அப்படி இருக்கும் பொழுது you should not determine your success by how well you are managing the fools around you. How can you bring them up? How can you share what you know meaningfully? How can you do something together by collaborating? அப்படின்னு யோசிக்கணும் is my recommendation. இன்னொரு டவுட் கேட்டார். இந்த எல்டர்ஸ்லாம் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தவறி போய் ஃபேஸ்புக் ஆன் பண்ணிடுறாங்க, கிளிக் பண்ணிடுறாங்க, டச் இன்டர்ஃபேஸ் புரிய மாட்டேங்குது, சொதப்பிடுறாங்க. இஸ் தேட் த ரைட் கியூரியாசிட்டி ஆர் இஸ் இட் பெட்டர் டு ஸ்டே அவே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஹேஷ் ஹோம்னு ஒரு மலையாள படம் ஒன்று வந்திருக்கு. ஐ திங்க் இட் இஸ் இன் அமேசான் ப்ரைம். ஐ ரெக்கமெண்ட் யூ ஆல் வாட்ச் இட். அண்ட் இதே பற்றி தான் அந்த கதையும். It is about an old man who does an amazing job playing out that role. And அவர் வந்து தன்னுடைய ஃபோனை சரியாக உபயோகிக்காமல் சொதப்பல்கள் பற்றி அந்த படம். பட் let's not forget, the world is too busy. It might give you 10 to 15 minutes of attention. Whatever amazing or crazy or silly thing you have done, and it will just move on. There are just too many interesting things happening around in the world. ஸோ நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை, அதனால் பயந்து க்யூரியாசிட்டி இல்லாமல் இருந்துட வேண்டியதில்லை. பி பிளெஸ்ட் வித் இன்க்யூரபிள் க்யூரியாசிட்டி. தட்ஸ் மை பிளெஸிங் ஃபார் யூ. கண்பட்டால் போதும் அப்படிங்கிற அந்த தம்ப்நெயிலில் ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோட்டீஸ்ட், எல்லாம் விலங்குகள், இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு கண்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு கண் வந்து ஒரு ஹியூமன் ஐ யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு எங்கள் கம்பெனியில் வேலை பண்ணுற ஒரு லேடி வந்து ஜோஹோட அந்த மெயின் பில்டிங்கை ஃபோட்டோ எடுத்து 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு அழகான மேக்ரோ ஃபோட்டோ போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அந்த ஃபோட்டோவை உபயோகிச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு மெசேஜே அனுப்பிச்சேன், பார்த்தீங்களா அப்படின்னு. வாவ் தட்ஸ் ஆசம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தர் வந்து நீங்கள் பேசுறது வந்து மண்டல ஒரு பல்பு டக்குன்னு எரிகிற மாதிரி இருக்கு, தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னாரு. ஐ ஃபீல் குட் தட் ஐ எம் ஏபிள் டு லைட் அ ஸ்பார்க், பிகாஸ் தட்ஸ் மை இன்டென்ஷன் வித் Quotidians. ஐ வாண்ட் டு see what happens because of the spark that lights up in your mind. What kind of light you throw to the people around you. Keep sharing. மீட்டிங்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம் போன வாரத்தில். அந்த சமயத்திலேயே நான் வந்து ஒரு புக் ஒன்று படித்தேன். அந்த புக்கு பேர் ஹை அவுட்புட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. அதில் there are 2 kinds of meetings அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறாரு. அந்த 2 kinds என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராசஸ் ஓரியன்ட் மீட்டிங், ஷேரிங் நாலேஜ், எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ரெண்டாவது மிஷன் ஓரியன்ட் மீட்டிங்ஸ், held once in a while to solve a particular problem. 2 kinds of மீட்டிங்ஸும் தேவை அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்லிட்டு, the problem arises when a lot of time is spent on mission oriented. அந்த ஃபயர் ஃபைட்டிங் அப்படிம்பாங்க, எங்கேயோ தீப்பத்தி எரிஞ்சிட்ருக்கு அதை அணைக்க ஓடுற அந்த கைண்ட் ஆஃப் மீட்டிங்கே நிறைய நடந்ததுனா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் லைன் கீழே கொடுக்குறாரு. Constantly trying to solve a lot of problems is a big problem. So look at yourself. What kind of life you are leading? Is it process oriented or is it mission oriented? Every day is different because you are trying to put out a lot of fires that cropped up when you were sleeping, or is it a little more sequential, programmed, properly laid out in a routine? ரெண்டும் தேவை, மறந்துடாதீங்க. But how much of each? That is something you need to introspect about. என்னப்பா டிஃபரன்ஸ் ரீடிங் புக்ஸுக்கும் பர்சன் ஹூ டசன்ட் ரீட் புக்ஸுக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார், இந்த டாவோஸ்லேருந்து கேட்குறவர். ஐ வுடன்ட் ப்ராபப்ளி கிவ் டூ மச் கிரெடிட் டு த பர்சன் ஹூ ரீட்ஸ் புக்ஸ். ஏன்னா ஒரு காலத்தில் புஸ்தகங்கள் தான் ஞானத்திற்கு ஒரே வழி, ஒரே திறவுகோலாக இருந்தது. Today you can learn just watching Netflix. You can learn just sitting at the beach for half an hour. You can learn just listening to a person talking. You can learn just watching a child
play with a toy. And the learner mindset தான் more important than reading books or not reading them அப்படின்னு நினைக்கிறேன். So cultivate the learner mindset. Learn something from everything that you do. All the best. ஒரு கேள்வி, how do you decide when you are forced and you don't have time? Decision on impulse, what's the right way? How do you make a right decision when in urgency? அப்படின்னு கேட்டாங்க. Personally, I have a secret magic mantra. My wife is so different from me. Such an amazing person. Almost in every aspect diametrically opposite. So நான் ஒரு அவசர முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னா I just go to her and pitch the same situation and ask what she would do. அவரும் நான் சொன்ன மாதிரியே அலைன் பண்ணி சொன்னாங்கன்னா probably I am taking the right decision அப்படின்னு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் வந்துடும். இல்லைன்னா I would probably think again about it. பழைய குவோட்டிடியன்ஸில் இந்த ஃபேமிலி டீம்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க. இந்த தடவை இந்த உல்ஃபை பற்றி நீங்கள் பேசின போது உல்ஃப் பேக் அது டீமா ஃபேமிலியா அப்படின்னு ஒரு அழகான கொஸ்டினை ஹம்ஸ் கேட்டாங்க. மோர் லைக் ஃபேமிலி மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. அந்த போயம் நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காட்டல, ஏன்னா டைம் இருக்கல. There is an interesting para in that poem that goes like this. The lair of the wolf is his refuge, and where he has made him his home, not even the head wolf may enter, not even the council may come. அதாவது ஒரு உல்ஃப் பேக்குங்கிறதுனால, ஒரு ஹெட் வுல்ஃப்ங்கிறதுனால எப்போ வேணா எங்கே வேணா இந்த ஹெட் வுல்ஃப் போய் மூக்க நுழைக்க முடியாதாம். அந்த லேயருங்கிறது அந்த உல்ஃபோட குட்டி ஃபேமிலி இருக்கிற ஒரு பொந்து. அந்த பொந்தில் not even the head wolf can enter. Council cannot interfere. அதனால தான் மௌக்லி வளரக்கூட முடியறது. The whole crowd don't want Mowgli, but this Raksha and Akela want to take care of Mowgli, and so the wolf pack allows them to do what they want. இதே தான் நல்ல கம்பெனிஸில் டீம்ஸுக்கு கொடுக்குற ஆட்டானமி. The company has a mission, the company has a vision, the company has a culture, but there is a subculture in the team. And if this is allowed to prosper, I think the world would be a much better place. நல்லா இருந்தது இந்த ஜங்கிள் பற்றி நீங்கள் பேசும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. How do I maintain work-life balance in this pandemic situation? ரொம்ப வீட்லேயும் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஸ்டினை பற்றி நிறைய தாட்ஸ் ரிசீவும் பண்ணியிருக்கேன், ஷேரும் பண்ணியிருக்கேன். Over time I have reached one conclusion. This work-life balance is probably a myth, probably an overdone topic. உப்பை நீரில் கரைத்து விட்டால் சால்ட் வாட்டர் பேலன்ஸ்னு யாரும் கேட்கறதில்ல. எண்ணெயை நீரில் விட்டால் ஆயில் அண்ட் வாட்டர் பேலன்ஸ்னு யாரும் கேட்கறதில்ல. So the tip I am sharing with you is either make it watertight, impossible to overlap, you will have amazing balance. வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை, ஃபோனில் டீல் பண்ண மாட்டேன், மெசேஜஸ் பார்க்க மாட்டேன், you will have a good balance. Your family will ensure you have a good balance. Or mix them up so much that it is hard to even distinguish எது வேலை எது வாழ்க்கை அப்படின்னு distinguish பண்ண முடியாத அளவுக்கு if you mix them up, you won't again have any questions about work-life balance, because you're working when you're living and you're living when you're working. Take it or leave it. And the strength of the pack is the wolf, the strength of the wolf is the pack அப்படிங்கிற தாட்டை ஷேர் பண்ண போது என்னுடைய நண்பர் ஒருவர் அப்படியே பழைய ஞாபகங்கள் வந்துடுது அப்படின்னு சொல்லி ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில்
எல்லாரும் டக் அவுட் ஆகி 21 ரன்ஸ் 5 ரன்ஸ்லாம் அடிச்சுட்டு போன போது பாண்டியா அடிச்சான் பாருங்க 76 ரன்ஸ் இன் 43 பால்ஸ். அந்த சமயத்தில் இந்த ஜடேஜானால ஒரு அசிங்கமான ரன் அவுட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? தன்னுடைய விக்கெட்டை காப்பாற்றுறதுக்காக டீமையே விட்டு கொடுத்துட்டான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரொம்ப புலம்பினார். எனக்கும் ஞாபகம் வந்தது அந்த மொமெண்ட். We don't know what went through in their minds, but that's what happened. So the strength of the wolf was given more importance than the strength of the pack there. Good point. Purpose of doing Quotidian sharing knowledge தானே. நீங்க போய் ரூல் ஃபார் சக்ஸஸ்ல ஒரு ரூல் எல்லாத்தையும் சொல்லாத அப்படிங்கிறீங்களே, என்ன நியாயம் இது? பாரடாக்சிக்கலா இருக்கு அப்படின்னு சுமித்ரா பழனிசாமி சொன்னாங்க. எனக்கு இந்த ரே பிராட்பரி கோட் தான் ஞாபகம் வருது. பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆத்தர் அவர். ரொம்ப அழகான கதைகள்லாம் எழுதியிருக்கார். He said, we are cups constantly and quietly being filled. சின்ன பாத்திரம் மாதிரி உள்ள விழுந்துட்டே இருக்கு. ஸோ the trick என்ன அப்படின்னா, knowing how to tip ourselves, கொஞ்சோண்டு சாய்க்கணும். எந்த அழகான விஷயத்தை மட்டும் நம்ம வெளியில் விட போகிறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுண்டு கொஞ்சம் அப்படி சாய்க்கிறதுல தான் லைஃபே இருக்குப்பா அப்படின்னார். ஸோ எஸ், டோன்ட் டெல் எவ்ரிதிங் தட் யூ நோ. டெல் only the beautiful stuff, the meaningful stuff, the relevant stuff. என்னது, தியான் சந்தையும் ஜடேஜாவையும் சேர்த்து ஒரே லைனில் பேசிட்டியே, என்ன நியாயம் எதுன்னு அந்த ஜடேஜாவை பற்றி கோவப்பட்டவரே திருப்பி சொன்னார். ரெசிபி ஃபார் சக்ஸஸில் நான் இவங்க ரெண்டு பேரையும் ரெஃபர் பண்ணது எதுக்குன்னா, நாட் பிகாஸ் தே ஆர் இன் த சேம் லீக், அஃப்கோர்ஸ் நாட். ஒன் இஸ் ப்ராபப்ளி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பர்சன், தி அதர் இஸ் ஜஸ்ட், இவர் கோட்னா இவர் ஷீப்பாக கூட இருக்கலாம். பட் தெர் இஸ் மேஜிக் இன் வாட் தே டூ, இன் வாட் தே டிட். People around them wondered, how are they able to do it? எப்படி அப்படிங்கிற அந்த விந்தை, அந்த மாயம் மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டதுனால ரெண்டு பேரையும் ரெஃபர் பண்ணேன். நோ அதர் ரீசன். ஆல்ரைட் தென், தேங்க்யூ. நாளை சந்திப்போம். நமஸ்தே.